மதரசாவில் நல்லதை கத்துக்கிறதுக்கு தான் நீங்க அனுப்புறீங்க. அதிர்த்து அவன் சேட்டை செய்யறான் அப்படிங்கிறக்காக ஒரு குச்சி எடுத்து அடிச்சிடறாருன்னு வச்சுங்க, அங்கே இருந்து வருந்து கட்டிக்கிட்டு வருவீங்க சண்டைக்கு. அதிர்த்துட்ட எப்படி நீ எங்க பிள்ளைய பார்த்து அடிச்சலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுக்கே இஸ்லாத்தை பத்தி தெரியல, நம்மளுக்கே மார்க்கத்தை பத்தி புரியல. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏன் தெரியுமா? பள்ளிவாசல்ல இமாம் நிரந்தரமா இப்ப ஊர்கள்ல இருக்கிறது இல்ல. சொல்லுங்க தாய்மார்களே, என்ன நினைச்சு பாருங்க, ஏன் இருக்கிறது? ஒரு இமாம் நல்ல இமாம் தான், இமாம்கள் பூரா நல்லவங்க தான், ஏதோ 1-2 பேர் கெட்டவங்களா இருப்பாங்கன்னு வச்சுங்க. ஆனா அதிகமானவங்க இமாம் நல்லவங்க தான். ஏன் அவங்க இருக்கிறது இல்ல? உண்மையை சொல்றதுனால. நீங்க உண்மையா நடந்துங்க, உண்மையா சொல்லுங்க, பள்ளிவாசல் காசுகளை சாப்பிடாதீங்க, அமானிதத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, என்னடா இந்த அதிர்த்து நம்மளை பார்த்து பள்ளிவாசல் காசு திங்கன்னு சொன்னா அவன் இவரை தான் முத வேட்டு வைக்கணும்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. நான் உண்மையை சொல்லுவேன், அது நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன்னு வச்சுங்களேன். இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏங்க அந்த அதிர்த்த போக சொன்னீங்கன்னு யாரும் கேட்கறதும் இல்லை எந்த ஊர்லயுமே. ஏன் தெரியுமா? உண்மைக்கு நம்ம யாருமே நிக்கிறது இல்லை, உண்மையை காப்பாத்துறது கிடையாது. ஏன் இமாம்கள் மட்டும் தவறே செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களும் மனிதர் தாங்க. மலக்குமார்கள் 2 பேர் போய் அல்லாட்ட கேட்டாங்களா, இந்த மனுஷனுக்கு நீ எல்லாத்தையுமே கொடுத்திருக்கிற, எல்லா சௌகரிய காரியங்களையும் நீ கொடுத்திருக்கிற, அதனால அவங்க வணங்கி அதெல்லாம் உலகத்துல ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய சம்பவத்தோட அல்லாஹ் சொன்னானா, நீ மனுஷனா இருந்து பாரு, அதுக்கு பிறகுதான் உனக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா மலக்குகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நமக்கு எல்லாமே உலகத்துல எல்லா கட்டுக்கோப்பையும் அல்லாஹ் நமக்கு வச்சு அனுப்புனதுனால நம்மளுக்கு எல்லா சிந்தனையும் வரும். மலக்குகளுக்கு அப்படி அல்ல. மலக்குகள் ருக்குவிலேயே தொழுவார்கள், சஜதாவிலேயே இருப்பார்கள், கியாமிலேயே இருப்பார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை மட்டும்தான் மலக்குகள் செய்வார்கள், மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு மலக்குகளுக்கு. அவன் மலக்குகள் இப்படி சொல்லும் பொழுது மனுஷனா 2 பேர்த்த மலக்க அனுப்பிவிட்டா உலகத்துக்கு. அனுப்பிவிட்டு இங்க மனிதனா வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? உலகத்துல எதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் செஞ்சாங்க. மது அருந்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், மது அருந்துனாங்க. அந்நிய பெண்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, அந்நிய பெண்ணையும் பார்த்தாங்க. கொலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், அதையும் செஞ்சாங்க. பாத்தியா எவ்வளவு பெரிய பாவமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி மலக்குகளை பார்த்து அந்த அனுப்பிய மலக்குகளை 2 பேர்த்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சானா, திரும்ப வாபஸ் வாங்கிட்டான். யா அல்லாஹ், மனிதனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்டா, உலகத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனிதனா வாழ்றது. ஏன்னா மனிதன்றது சாதாரணமல்ல. இப்படி எல்லா உலகத்துல எல்லா விதமான ஆசா பாசங்களை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை தொழுகிறோம் பாருங்க, அவன் தான் வெற்றி அடைந்தவன் இந்த உலகத்துல.